நல்லா ஹீட் ஆனதுமே ஆயில் 2 டீஸ்பூன், பட்டை 1, பிரியாணி இலை 1, கிராம்பு 2, சோம்பு 2 டீஸ்பூன், சீரகம் 2 டீஸ்பூன், இது கூட நறுக்கி வச்ச பெரிய வெங்காயம் 2 நான் பொடியாக கட் பண்ணியிருக்கேன். இது கூட சேர்த்திக்கலாம். இது கூட 2 நல்ல ப்ரௌன் கலரில் ஆகிற வரைக்கும் இதை வதக்கிக்கோங்க. அதுக்கு இனிமேல் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இது கூடயே போட்டு இது ராஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன் இது போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுமே. இது கூட நறுக்கி வச்சுருந்த பெரிய தக்காளி ஒரு 2 நல்லா நான் குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் போட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இது நல்லா வதங்கிறதுக்காக நான் ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு இது கூட சேர்த்திக்கிறேன். நம்மளுக்கு இன்னும் சாஃப்டாக வணங்கி வரும். இதை ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டு இதை மூடி வச்சுக்கலாம். அப்போ தான் தக்காளி நல்லா சாஃப்டாகும். சாஃப்டானுமே ஒரு 2 நிமிஷம் கழித்து பாருங்கள். சாஃப்டாக தக்காளியெல்லாம் இருக்குது. இது ஒரு கரண்டி எடுத்து நல்லா மசிச்சு விட்டோம்னா நல்லா தக்காளி மசிஞ்சு வரும். இது கூட நம்ம 1/4 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் சீரகத்தூள், 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கூட மிக்ஸ் பண்ணிவிட்டு இது நல்லா வேகிறதுக்காக ஒரு டம்ளர் தண்ணி நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இது நல்லா கொதித்து வந்தனுமே இது கூட நம்ம முட்டை சேர்த்திக்கலாம். நான் இதில் ஒரு 3 முட்டை சேர்த்திக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ முட்டை வேணுமோ நீங்கள் அத்தனை முட்டை சேர்த்திக்கலாம். இது கொஞ்சம் தண்ணியாக இருக்கும் போதே சேர்த்திக்கோங்க. முட்டை அப்போ தான் வெந்து முட்டைக்குள்ளே நல்லா உறிஞ்சு வரும். முட்டையை நல்லா ஊற்றுனதுக்கப்புறம் இதை நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம மூடி போட்டு மூடி ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுறணும். 5 மினிட்ஸ் கழித்து பாருங்கள், முட்டை கொஞ்சம் வெந்து வந்திருக்கும். இதை நம்ம கரண்டி எடுத்து திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போட்டு சைடில் இருக்க தக்காளியெல்லாம் எடுத்து முட்டை மேலே பரப்பி விட்டுக்கலாம். அப்போ தான் முட்டைக்குள்ளே நல்லா அப்சர்வ் ஆகும். இதை மூடி போட்டு இன்னும் ஒரு 5 நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே வைங்க. பாருங்கள், தண்ணியெல்லாம் உறிஞ்சி எப்படி நம்ம முட்டை சூப்பராக ரெடியாகி வந்திருக்குன்னு பாருங்கள். இது சப்பாத்தி, தோசை, ரைஸ் எது கூட வச்சு சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும். நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பை. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து நான் போடுற வீடியோ அப்போ தான் உங்களுக்கு வரும். நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.